வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வகுப்பு 8 தமிழ் 3ஆம் இடைப்பருவ தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம். இந்த வினாத்தாளில் உள்ள 1 முதல் 14 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இனி இந்த காணொளியில் 15வது கேள்வியிலிருந்து பதில்களை பார்க்கலாம் வாங்க. 4 கீழ்காணும் பாடலை அடிபெறலாமல் எழுதுக. 15 ஒன்றே குலமும் என தொடங்கும் திருமந்திர பாடல். முதல்ல நாம் என்ன பண்ணலாம், இந்த பாட்டை வாசிக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே, வாங்க வாசிக்கலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே, சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோவில் பகவர்க்கு அது ஆமே. சரி, வாஸ்தாச்சா எல்லாரும்? சரி, ஓகே. இப்போ இந்த பாடலுக்குள்ள பொருளை நம்ம பார்த்துடலாம். சரியா? சரி, வாங்க. நமன் அப்படின்னா யமன், நாணமே அப்படின்னா கூசாமல், சித்தம் உள்ளம், உய்மின் ஈடேறுங்கள், படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில், ஈயில் வழங்கினால், நம்பர் அடியார். சரி, இப்போ இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாமா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே, சென்றே புகும்கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது மனிதர்கள் அனைவருமே ஒரே இனம்தான். அதே மாதிரி உலகை காக்கக்கூடிய இறைவனும் ஒருவனே. இந்த மாதிரி உள்ள கருத்துக்களை நம்ம மனசில் நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னா யமனை பற்றிய அச்சம் நமக்கு என்னதான் தேவையே இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்வழியில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதை விட வேறு எதுவுமே நமக்கு என்னதான் கிடையாது. அப்போ உலகத்து மக்களோட உள்ளத்தில் இது நிலை பெறணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நிலை பெற்று அதில் என்ன செய்யணுமா, நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாமா? படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. அப்படின்னா இப்போ நம்ம நிறையா கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படி தானே. அங்கே உள்ள உண்டியல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ரூபா ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒன்று நம்ம காணிக்கையாக என்ன செலுத்துகிறோம். ஆனால் அதை விட என்ன பண்ணணும் அப்படின்னா, நடமாடும் அடியார் அப்படின்னு சொன்னால், இப்போது நிறையா பேர் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சோம்னா அப்போ அந்த இறைவனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது எப்படின்னா டைரெக்டாக எப்படியா இறைவனை போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அடியாராகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனைத்தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு இந்த பாட்டு புரிஞ்சிருச்சா? அடுத்து பார்க்கலாமா நம்ம? 16 பண்புடையார் என தொடங்கும் திருக்குறள். முதல்ல நாம் குறளை வசித்திரலாம், கவனிக்கலாமா? பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். சரி, இதனுடைய பொருளை பார்க்கலாமா? அதாவது பண்பு உடையவங்க சான்றோர் வழியில் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த உலகம் இயங்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் அது மண்ணுக்குள்ளே என்ன செஞ்சிருமா, புதைஞ்சி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சரி, மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.